நீங்களா? வாங்க, உள்ள வாங்க. என்ன துப்பாக்கியோட வந்து கதவு திறக்கறீங்க? ஒரு கழுக சுட்டு தள்ளுறதுக்காக என்னையே சுத்தி வந்துட்டு இருக்கானே. ஜேம்ஸுக்காக ரொம்ப தான் பயப்படுறீங்களே? ஆமா. அவன் அன்னைக்கு இங்க வந்தது பெர்னாண்டஸ்க்கு தெரியுமா? தெரியாது. அதை விடுங்க விஜய். அம்மா எப்படி இருக்காங்க? நல்ல ஞாபக சக்தி இருக்கு. நான் நீங்க செஞ்ச உதவிகளை பத்தி தான் அம்மாவோட அதிகமா பேசினேன். என்னோட அம்மா பிளட் கேன்சர் வந்து செத்தாங்க. அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காக தான் ஜேம்ஸோட ஹோட்டல்ல கேபரே டான்சர் ஆனேன். அது மட்டும் இல்ல, அம்மா செத்ததுக்கு அப்புறம் தங்கச்சிங்களை படிக்க வைக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணி அனுப்புறதுக்கும் நான் ஜேம்ஸ் கிட்ட பணம் வாங்கினேன். ஆனா ப்ரோக்ராம் பண்ணி வட்டியை முதலுமா நான் திருப்பி கொடுத்துட்டேன். அப்புறம் எதுக்கு ஜேம்ஸ் இன்னும் உங்களை மிரட்டுறான்? அவனோட ஆசைக்கு நான் இணங்காதனால தான் என்ன மிரட்டுறான். என்கிட்ட கத்தியும் துப்பாக்கியும் காட்டி நிறைய ஸ்டாம்ப் பேப்பர்ல கையெழுத்து வாங்கியிருக்கான். அதுல என்ன வேணும்னாலும் எழுதி என்கிட்ட கேட்கலாம். அந்த தைரியத்துலதான் என்ன தெருவுக்கு துரத்துவேன் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். ரோசி, நீ தைரியமா இரு. அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அப்புறம் ஜேம்ஸோட மிரட்டலுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்.